நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பகுதிகள், பார்ட்ஸ் அப்படிங்கிற பார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு தொடங்கப்படும் போது நம்ம அரசியலமைப்புள்ள பார்ட்ஸ் மொத்தம் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ 25 பார்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி 12 அட்டவணைகள், தொடக்கத்தில் 8 அட்டவணைகள் இருந்துச்சு, இப்போ 12 அட்டவணைகள் இருக்கு. அப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஸ்டியூஷன்ல 25 பார்ட்ஸ், பகுதிகள் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். சரி, வாங்க கிளாஸ்ல போகலாம். அப்போ இந்திய அரசியலமைப்புக்குள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, படிக்க ஸ்டார்ட் பண்ண இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா 25 பார்ட்ஸ் தெரியாம நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்போ 25 பார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். அந்த 25 பார்ட்ஸை நம்ம இப்போ வரிசையா பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொன்னா பகுதிகளை பத்தி பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பு தொடங்கப்படும் போது மொத்தம் இருந்த பகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை கேட்பாங்க. மொத்தம் ஸ்டார்டிங்ல 22 பகுதிகள் இருந்துச்சு. இப்ப எத்தனை பகுதிகள் இருக்குன்னா 25 பகுதிகள் இருக்கு. சரிங்களா? அப்ப 25 பகுதியிலே நம்ம வரிசையா பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. அப்போ பகுதி நம்பர் 1 அப்படி வைப்போம். பகுதி நம்பர் 1 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு வைப்பாங்க. அப்போ பகுதி நம்பர் 1 அப்படின்னா இந்திய எல்லைகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பத்தி சொல்லுது. சரியா? இந்திய ஒன்றியத்தின் எல்லைகள் மற்றும் அதனோட பகுதிகளை பத்தி சொல்லும். சரியா? இந்திய ஒன்றியத்தின் எல்லைகள் மற்றும் அதனோட பகுதி. அப்ப இந்தியா வந்து சொன்னா இந்தியாவோட ஸ்ட்ரக்சரை காட்டுறாங்க. இந்தியாவில் எந்தெந்த ஸ்டாச்சு, எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு நில ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பகுதியில எவ்வளவுதான் சொன்னாங்க நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்தியாவோட பேர் என்ன பேரு, இந்தியாவோட பேர் இப்ப கூட சர்ச்சையில வச்சுட்டு இருக்குது. இந்தியாவோட பேரு இந்தியாவா பாரதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்ப இந்தியா வந்து ஒரு பாரத நாடு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்திய ஒன்றியத்தின் எல்லைகள் மற்றும் அதோட பகுதி 28 ஸ்டேட்ஸ், 28 மாநிலங்களை பத்தியும் 8 யூனியன் பிரதேசங்களை பத்தியும் அதோட ஸ்ட்ரக்சர், அதோட எல்லைகள், அதை பத்தி சொல்ற பகுதி நம்பர் எதுன்னு கேட்டாங்கன்னா பகுதி நம்பர் 1 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ பகுதி நம்பர் 2 அப்படின்னு வைப்பாங்க. பகுதி நம்பர் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 என்ன அப்படின்னா குடியுரிமை அப்படிம்பாங்க, சிட்டிசன்ஷிப் அப்படிமா, குடியுரிமை அப்படிம்பாங்க. இப்போ குடியுரிமை அப்படின்னா இந்தியாவில் வாழ்றதுக்கு யாராருக்கெல்லாம் தகுதி இருக்கு, யாராருக்கெல்லாம் தகுதி இல்லை. ஒரு ஃபாரின் வந்து இந்தியாவுக்குள்ள தங்கிடக்கூடாது. அப்ப இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா மாறும். அப்போ யாராருக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கணும், யாராருக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி சொல்ற பகுதி நம்பர் 2 எதை பத்தி சொல்லுதுன்னு கேட்டானா குடியுரிமையை பத்தி சொல்லுது, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பத்தி சொல்லுது அப்படிமா. சரியா? இப்ப கூட பார்த்திருப்பீங்க, கடைசியாக குடியுரிமை திருத்த சட்டம் எப்போது அப்படின்னா 2019 தான் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. பார்த்திருப்பீங்களா? சிஏ சட்டம் ஆக்ட் அப்படிம்பாங்க. சரிங்களா? இப்போ பகுதி நம்பர் 3 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, பகுதி நம்பர் 3 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமை அப்படிம்பாங்க. அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிம்பாங்க. சரியா? இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, இந்திய அரசியலமைப்பின் இதயம், ஆன்மா என்று அழைக்கப்படும் பகுதி எதுன்னு கேட்டான்னா அடிப்படை உரிமைகள் தான். சரியா? இப்ப இந்தியாவில் வாழ்றதுக்கு எங்களுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஃபுல் ஸ்டேட்மெண்டா பாக்குறது தான் அடிப்படை உரிமைகள் அப்படிம்பாங்க. சரியா? இப்போ அடிப்படை உரிமைகள் எத்தனாவது பகுதியின் கீழ் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா பகுதி நம்பர் 3 கீழ் வருது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வரிசையா பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிங்களா? இப்ப பார்க்க போறது நம்ம 25 பகுதிகள் மட்டும் பார்க்க போறோம். 25 பகுதிகள் எப்படி எப்படிலாம் இருக்கு, என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பகுதி நம்பர் 3 ரொம்ப முக்கியமானது, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பகுதி நம்பர் 4. பகுதி நம்பர் 4 என்ன, அரசு நெறிமுறை கோட்பாடு அப்படிம்பாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிம்பாங்க. அப்போ அரசாங்கம் மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், நான் 3 என்ன சொல்றோம், மக்கள் என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, மக்களுக்கு உரிமை என்னென்ன உரிமைலாம் இருக்கு அப்படிங்கிறது 3. 4 என்ன சொல்லுது அப்படின்னாட்டா அரசாங்கம் மக்களுக்கு என்னெல்லாம் திட்டம் செய்யணும். இப்ப மகப்பேறு திட்டம், அப்ப வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு திட்டங்கள், அப்ப திட்டங்கள் மூலியமா மக்களை என்ன சொல்றது நல்வழிப்படுத்துறதுக்காண்டி அரசுக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு, அரசாங்கத்துக்கு என்னென்ன கோட்பாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்ற பகுதி தான் பகுதி நம்பர் 4 அப்படிம்பாங்க. சரியா? அடுத்து பகுதி நம்பர் 5, பகுதி நம்பர் 4A அப்படிம்பாங்க. 4A என்ன சொல்றதுன்னா அடிப்படை கடமைகள் அப்படிம்பாங்க. அடிப்படை கடமைகள் அப்படிமா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ஏ அப்படிங்கிற ஒரு பிராக்கெட்ல ஒரு இருக்கா, அப்போ இதுக்கான மீனிங் என்ன, அதாவது ஆக்சுவலா 4A அல்லது 5B
அல்லது என்ன சொன்னா 21A இந்த பிராக்கெட்ல ஏதாவது ஒரு மீனிங் வருது அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தொடங்கும் போது அந்த ஆர்டிகிள் கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்புக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க, அந்த பகுதியை உள்ள சேர்த்துருக்காங்கன்னு மீனிங். சரிங்களா? அப்ப இந்திய அரசியலமைப்பு என்ன சொன்னாங்க, நெகிழும் தன்மை கொண்டது, நெகிழாத்தன்மை கொண்டதுன்னு பார்த்திருப்போம். சில நேரங்கள் நெகிழும், சில நேரங்கள் நெகிழாத்தன்மையும் கொண்டு காணப்படுகிறது. அப்படித்தான் நம்ம அரசியலமைப்புல 4A அப்படிங்கிற ஒரு பகுதியை உள்ள கொண்டு போய் சேர்த்தாங்க. சரிங்களா? அப்போ அந்த 4A அப்படிங்கிறதுக்கான என்ன மீனிங் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தொடங்கும் போது இந்த பகுதி நம்பர் 4Aங்கிறது அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்புல கிடையாம தான் இருந்திருக்கு, பின்னால சேர்த்திருக்காங்க. சரிங்களா? அப்ப 4A எதை பத்தி சொல்லுதுன்னா அடிப்படை கடமைகளை பத்தி சொல்லுது. சரிங்களா? அடுத்து பகுதி நம்பர் 5. பகுதி நம்பர் 5 என்னன்னா மத்திய அரசை பத்தி சொல்லுது. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி சொல்லுவோமா? இப்ப மத்திய அரசோட ஃபுல் டீடைல்ஸை பத்தி சொல்லுது. மத்திய அரசுனா 3 அங்கங்களை கொண்டது, இணைச்சர், சட்டமன்றம், நிர்வாகம், நிதித்துறை அப்படிங்கிற 3 டாபிக்ஸை பத்தி செக்மெண்ட்ஸா சொல்லுது. சரிங்களா? அப்போ பகுதி நம்பர் 5ங்கிறது மத்திய அரசை பத்தி ஃபுல் டீடைல்ஸா சொல்றாங்க. சரியா? அப்போ பகுதி நம்பர் 6. பகுதி நம்பர் 6 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஆக்சுவலா மத்திய அரசு வந்தாலே அடுத்து என்ன பண்ணுவோம், மாநில அரசு வருது. அப்போ 6 என்னன்னா மாநில அரசு. மாநில அரசு என்னென்ன பகுதிகள் கொண்டது, சட்டமன்றத்தில் எப்படி இருக்கு, நிர்வாகத்தில் எப்படி இருக்கு, நீதித்துறையில் எப்படி இருக்கு, எல்லாத்தை பத்தி செக்மெண்ட்ஸை தனித்தனியா பார்க்க போறதுதான் பகுதி நம்பர் 6 மாநில அரசு அப்படிமா. சரியா? அடுத்து பகுதி நம்பர் 7. பகுதி நம்பர் 7 அப்படிமா டிஎன்பிஎஸ்சில ஒரே ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. பகுதி நம்பர் 7 எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னாட்டாங்க. சரி, நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நீக்கப்பட்ட பகுதி அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீக்கப்பட்ட பகுதி அப்படிமா. ரொம்ப முக்கியமானது பகுதி நம்பர் 7 நீக்கப்பட்ட பகுதி. ஏன் நீக்கப்பட்ட பகுதி அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வரும்போது 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவோட ஸ்டேட்ஸ் எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டைப்ஸா பிரிச்சிருந்தாங்க. ஒன்னு எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா பகுதி A, பகுதி B, பகுதி C, பகுதி D அப்படின்னு 4 டைப்ஸா பிரிச்சிருந்தாங்க. ஒரு பெரிய மாநிலம், ஒரு சின்ன மாநிலம், அதை விட சின்ன மாநிலம், யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. பின்னால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த மாநிலத்தையும் பெரிய மாநிலம், சின்ன மாநிலம் சொல்லி தனித்தனியா பிரிக்க கூடாது, எல்லா மாநிலம் ஈக்குவல் குவாலிட்டி கொடுக்கணும், ஈக்குவலா ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பகுதி நம்பர் A, B, C ன்னு சொல்லிச்சோமா அதை 4ஐயும் எடுத்து விட்டுட்டாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக நீக்கப்பட்டதுன்னு கேப்பா 1956 7வது சட்ட திருத்தத்தின் படி என்ன சொல்றாங்க, இந்த பகுதி நீக்கப்பட்டது. வச்சுக்கோங்க. சரிங்களா? பகுதி நம்பர் 7 நீக்கப்பட்ட பகுதி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து பகுதி நம்பர் 8. பகுதி நம்பர் 8 என்ன சொல்லுது அப்படின்னா யூனியன் பிரதேசம். சரியா? யூனியன் பிரதேசம் அப்படிமா. பகுதி நம்பர் 8 எதை பத்தி சொல்லுதுன்னா யூனியன் பிரதேசம், யூனியன் டெரிட்டரி அப்படிமா. இந்தியாவில் மொத்த யூனியன் பிரதேசம் எத்தனை இருக்குன்னா 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. சரிங்களா? அப்ப யூனியன் பிரதேசத்துக்கு என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கு, யூனியன் பிரதேசம் யாரு கண்ட்ரோல் பண்றாங்க பார்த்துருப்பீங்க. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தான் யூனியன் பிரதேசத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப டெல்லிய யூனியன் பிரதேசமா அறிவிச்சிருக்காங்க. அப்போ அந்த யூனியன் பிரதேசத்துக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அதை பத்தி ஃபுல்லா படிக்கிறதா பகுதி நம்பர் 8 அப்படிமா. சரியா? அடுத்து பகுதி நம்பர் 9. பகுதி நம்பர் 9 எதை சொல்லுது அப்படின்னா ஊராட்சி அமைப்புகள். ஊராட்சி அமைப்புகள் அப்படிமா. சரி, ஊராட்சி அமைப்புகள் மீன்ஸ் பஞ்சாயத்து, நகராட்சி, மாவட்ட பஞ்சாயத்து, எல்லா பஞ்சாயத்து, நகராட்சி அமைப்புகள், எல்லா பஞ்சாயத்து அமைப்புகளை மட்டும் சொல்றது எது அப்படின்னா ஊராட்சி அமைப்புகள் அப்படிம்பாங்க. பகுதி நம்பர் 9 ஊராட்சி அமைப்புகள் அப்படிம்பாங்க. சரி, பகுதி நம்பர் 9A எதை சொல்லுது அப்படின்னா நகராட்சி அமைப்பு. நகராட்சி அமைப்புகள் 9 ஊராட்சி அமைப்பு பத்தி சொல்லும், 10 நகராட்சி 9A நகராட்சி அமைப்பை பத்தி சொல்லுது. 9B எதை சொல்லுது அப்படின்னா கூட்டுறவு அமைப்பு, கூட்டுறவு அமைப்புகள் அப்படிங்கிற டாபிக்கை சொல்லுது. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 9B கூட்டுறவு அமைப்புகளை பத்தி சொல்லுது. அடுத்து 10 பகுதி நம்பர் 10 எதனை குறிப்பிடுதுன்னு கேட்பாங்க. சரியா? பகுதி நம்பர் 10 எதனை குறிப்பிடுது அப்படின்னா SC/STக்கான வாழ்விடங்களை பத்தி குறிப்பிடுது. SC/STக்கான வாழ்விடங்கள் பற்றி குறிப்பிடுது. அப்போ SC/ST மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு என்னென்னமான வாழ்விடங்கள் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது தனி ஸ்பெஷல் உண்டா அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பார்க்கறது தான் பகுதி நம்பர் 10 அப்படிமா. சரிங்களா? அடுத்து பகுதி நம்பர் 11. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பகுதி 5 எதை பத்தி சொல்லுது, மத்திய அரசு. பகுதி நம்பர் 6 எதை சொல்லுது, மாநில அரசு. 5 6 கூட்டினா 11. அப்போ மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்லுது.
பகுதி நம்பர் 11 என்ன சொன்னா மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்றாங்க. 11 மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்றாங்க. சரியா? அடுத்து 12 எதை பத்தி சொல்லுதுன்னா நிதி மற்றும் சொத்து. சரியா? நம்ம ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி, அப்போ என்னென்ன நிதிலாம் இருக்கு, நிதியை பெருக்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் என்ன இருக்கு, அப்ப இந்தியாவுக்கான சொத்துக்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைல்ஸா பாக்குறது தான் பகுதி நம்பர் 12 அப்படிம்பாங்க. சரியா? அடுத்து பகுதி நம்பர் 13. 13 எதை பத்தி சொல்லுதுன்னா வணிகம் மற்றும் போக்குவரத்து. வணிகம் மற்றும் போக்குவரத்து. சரிங்களா? பகுதி நம்பர் 13 வணிகம் மற்றும் போக்குவரத்து. அப்ப ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வணிகம் பண்ண போறீங்க அல்லது போக்குவரத்து மூலியமா என்னென்ன அமௌண்ட்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை பத்தி படிக்கிறது பகுதி நம்பர் 13. சரிங்களா? இப்போ பகுதி நம்பர் 14. 14 எதை பத்தி சொல்லுது அப்படின்னாட்டா நம்மளோட டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லுது. சரியா? பகுதி நம்பர் 14 என்ன சொல்லுது அப்படின்னாட்டா மத்திய மாநில நம்ம போர்டு. சரிங்களா? டிஎன்பிசி போர்டு அப்படின்னு சொல்லி சொல்றோமா, டிஎன்பிசி போர்டு, யூபிசி போர்டு, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி போர்டு. அப்போ மத்திய மாநில பணியாளர் தேர்வு வாரியத்தை பத்தி சொல்லுது. சரிங்களா? மத்திய மாநில பணியாளர் தேர்வாணையம், மத்திய பணியாளர்களின் தேர்வாணையத்தை பத்தி சொல்லுது. நம்ம டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் டிஆர்பி, இந்த போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த போர்ட்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி சொல்லுது. போர்ட்ஸ்னா இத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும், அப்படிங்கிற போர்ட்ஸோட தலைவரை யார் நியமனம் பண்ணுவா அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் பண்றது யாருன்னா பகுதி நம்பர் 14 சொல்லுது. சரிங்களா? அப்ப பகுதி நம்பர் 14A எதை பத்தி சொல்லுது அப்படின்னா தீர்ப்பாயம். பகுதி நம்பர் 14 தீர்ப்பாயம் அப்படிம்பாங்க. பகுதி நம்பர் 15 பகுதி நம்பர் 15 என்ன சொல்லுது அப்படின்னா தேர்தல் அமைப்புகளை பத்தி. சரியா? தேர்தல் அமைப்புகள் அப்படிம்பாங்க. தேர்தல் அமைப்புகளை பத்தி சொல்றதுதான் 15. தேர்தல்லாம் இந்தியன் தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்றது. இந்திய தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கணும், இந்தியாவுக்கான தேர்தலை யார் நடத்தணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் சொல்றது யாரு அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்படிம்பாங்க. சரியா? 15. 16 என்ன சொல்லுது அப்படின்னா SC/STக்கான சட்ட வழிமுறைகள் அப்படிம்பாங்க. சட்ட வழிமுறைகள் அப்படிம்பாங்க. அப்போ ஜெய்பீம் படம்லாம் பார்த்துருப்பீங்க அப்படித்தானே? ஜெய்பீம் படத்தெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மக்களுக்கு என்ன சொல்றாங்க, வக்கீல் இருக்க மாட்டாங்க, அப்ப கவர்மெண்டே ஒரு வக்கீல் கொடுப்பாங்க. அதை பத்தி சொல்ற பகுதி தான் பகுதி நம்பர் 16. சரிங்களா? SC/STக்கான சட்ட வழிமுறைகளை பத்தி சொல்றது அப்படின்னா 16 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பகுதி நம்பர் 17. சரியா? 17 என்ன சொல்றது அப்படின்னா ஆட்சி மொழிகள் அப்படிம்பாங்க. ஆட்சி மொழிகள். பகுதி நம்பர் 17 ஆட்சி மொழிகள். இந்தியாவுக்கு எத்தனை லாங்குவேஜ் அபிஷியலா இருக்கு? 22 லாங்குவேஜ் இருக்கு. அப்ப தொடக்கத்துல எத்தனை லாங்குவேஜ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது 14 லாங்குவேஜ் தான் என்ன சொல்றது அரசியலமைப்பா அங்கீகரிக்கப்பட்டாங்க. இப்ப 22 லாங்குவேஜ் இருக்கு. அப்ப 22 லாங்குவேஜ் எது செம்மொழிகள்? அப்ப தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எப்போது? அப்ப எத்தனை செம்மொழிகள் இருக்கு அப்படிங்கிற மொழிகளை பத்தி மட்டும் பாக்குறது பகுதி நம்பர் 17 அப்படிம்பாங்க. சரியா? அடுத்து பகுதி நம்பர் 18. பகுதி நம்பர் 18 சொன்னா அவசர நிலை. அவசர நிலைகள் அப்படிம்பாங்க. சரியா? தேசிய அவசர நிலை, அதுக்கப்புறம் சொன்னாங்க மாநில நெருக்கடி நிலை, அதுக்கப்புறம் சொன்னாங்க நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு 3 டைப் சொல்லுவாங்க. அப்போ அவசர நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவசர நிலைன்னா பிரகடனம் பண்றது. தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை, நிதி நெருக்கடி நிலை அப்படிங்கிற நெருக்கடி நிலைகளை பத்தி சொல்ற பகுதிகள் எது அப்படின்னா பகுதி நம்பர் 18 அப்படின்னு வச்சுக்கணும். 108, 18. அப்ப அவசரமா, அப்போ 108, 18. அப்ப அவசர பிரகடனம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 19 என்ன சொன்னா அப்படின்னா பல்வகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 19 பல்வகை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 20 என்ன சொல்றது அப்படின்னா சட்ட திருத்தம். சரிங்களா? ஆக்சுவலா அரசியலமைப்புல ஏதாவது ஒரு திருத்தம் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த பகுதியை பயன்படுத்தி திருத்த வேண்டும் அப்படின்னு கேட்டானா பகுதி நம்பர் 20 பயன்படுத்தி திருத்த வேண்டும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆர்டிகல் 368 அப்படிம்பாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 368 தான் என்ன பண்றாங்க, பகுதி நம்பர் 20 பயன்படுத்தி ஆர்டிகல் 368 பயன்படுத்தி ஏதாவது ஒரு அரசியலமைப்பை மாற்றம் செய்யணும் அப்படின்னா இந்த ஆர்டிகல் தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அப்போ 20 அப்படின்ட்டா சட்ட திருத்தம் அப்படிங்கணும். ஆர்டிகல்
20. அடுத்து 20, 21 எதுன்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 21 அப்படின்னாட்டா தற்காலிகம் அப்படிமா. தற்காலிகம் அப்படிமா. அப்ப என்ன மீனிங்? இப்ப கூட பார்த்திருப்பீங்க, ஜம்மு காஷ்மீர் பார்த்திருப்பீங்களா? ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்ட போது பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாட்டா, அரசியலமைப்பை நீ மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் பயங்கரமா சொன்ன குற்றச்சாட்டு பண்ணாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த உள்துறை அமைச்சராக இருந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னாட்டா, நாங்க அரசியலமைப்பெல்லாம் மீறல, நாங்க அரசியலமைப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க, ஜம்மு காஷ்மீர் பிரிக்கிறதுக்கு எந்த பகுதியை பயன்படுத்தணும் அப்படின்னாட்டா பகுதி நம்பர் 21 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாரு. அப்ப பகுதி நம்பர் 21 என்ன சொல்லுது அப்படின்னா தற்காலிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தற்காலிகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மீனிங் என்ன அப்படின்னாட்டா, இந்தியாவில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நாளைக்கே ஏதாவது ஒரு ஸ்டேட்டை நினைச்சா பிரிச்சுக்கலாம், அதுக்கான மீனிங் தான் இது தற்காலிகம். அப்படின்னா இந்தியாவில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நாளைக்கே நினைச்சா தமிழ்நாடு 2ஆ பிரிக்கணும்னு நினைச்சா பிரிக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்றது, ஆந்திராவை 2ஆ பிரிக்க நினைச்சா பிரிக்கலாம். எல்லாமே இங்க இருக்கிற 28 ஸ்டேட்டுமே தற்காலிகம் அப்படின்னு சொல்றதுக்கான மீனிங் தான் 21 அப்படிம்பாங்க. சரியா? அப்போ 22 என்ன சொல்லுது அப்படின்னாட்டா தலைப்புகள் அப்படிம்பாங்க. சரியா? மொத்தம் தலைப்புகள் அப்படிம்பாங்க. அப்போ மொத்தம் 25 பார்ட்ஸ் இருக்கு. சரியா? 25 பார்ட்ஸ்ல நீங்க சொல்லியிருப்போம்ல, இடையில அந்த ABC அப்படிங்கிற வேர்டு உள்ள வந்துச்சு அப்படின்னாட்டா இந்திய அரசியலமைப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்திய அரசியலமைப்புல இல்ல, பின்னால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி உள்ள கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கான மீனிங். சரிங்களா? இப்போ 25 பார்ட்ஸையும் படிச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். பகுதி ஃபர்ஸ்ட் ஒரு பகுதி 4 வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பகுதி நம்பர் 1 சொன்ன இந்திய ஒன்றியத்தின் எல்லைகள் மற்றும் அதோட பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படித்தானே? 2வது என்ன சொன்னா குடியுரிமை அப்படின்னு சொன்னேன். 3வது என்ன சொன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னா. 4வது என்ன சொல்ற அரசு நெறிமுறை கோட்பாடு. 5 4A என்ன சொல்ற அரசு 4A அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 1 என்ன சொல்றது அப்படின்னாட்டா ஒருத்தர் இந்தியாவோட எல்லையில இருக்கான், அப்ப எல்லையில பத்தி சொல்லுது. 2வது என்ன பண்றான் அப்படின்னாட்டா இந்தியாவுக்குள்ள வாரான், அவனுக்கு குடியுரிமையை பத்தி சொல்றது. 3 என்ன பண்றான் அப்படின்னா குடியுரிமை வாங்கிட்டான், அவன் இந்தியாவுக்குள்ள என்ன பண்றான் அப்படின்னாட்டா அவனுக்குன்னு சொல்லி ஒரு உரிமை கொடுக்காங்க, அதான் அடிப்படை உரிமை அப்படிம்போம். 4 என்ன சொல்லுது அப்படின்னாட்டா உரிமை கொடுத்தாச்சு, அரசாங்கம் அவனுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லுது 4. அடுத்து 4A என்ன சொல்லுது அப்படின்னாட்டா அடிப்படை கடமைகள், அவனுக்கான கடமைகளை பத்தி சொல்லுது. சரி? அப்ப அந்த 5 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் 1 2 3 4 4A இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் இந்தியாவோட எல்லையில இருக்கான், எல்லையில பத்தி சொல்லுது. அவன் எல்லையில இருந்து என்ன சொன்னா இந்தியாவுக்குள்ள வாரான், அவனுக்கு குடியுரிமை கொடுக்காங்க. சரியா? குடியுரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு அடிப்படை உரிமையை கொடுக்காங்க. உரிமை கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான் அவனுக்குன்னு சொல்லி அரசாங்கம் என்ன சொல்லுது அரசு நெறிமுறை கோட்பாடு சொல்லுது, நீ இப்படிதான் இருக்குன்னு சொல்லி சொல்லுது. அடுத்து 4A என்ன சொல்லுது அப்படின்னாட்டா அடிப்படை அவனுக்கான கடமைகளை பத்தி சொல்லுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 4A வரைக்கும் பிடிச்சா. அடுத்து பாருங்க 5 என்ன சொல்லுது மத்திய அரசு சொல்லுது. 5 மத்திய அரசு வந்துட்டு அடுத்து என்ன ஆட்டோமேட்டிக்கா வரும் 6 மாநில அரசு வரும். சரிங்களா? மத்திய அரசு 5, 6 மாநில அரசு, 7 நீக்கப்பட்ட பகுதி. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க 8 மத்திய அரசு வந்துட்டு மாநில அரசு வந்துட்டு அடுத்து வந்து யூனியன் பிரதேசம் 8 யூனியன் பிரதேசம். 9 என்ன சொல்றோம் மத்திய அரசு வந்துட்டு மாநில அரசு யூனியன் பிரதேசம் வந்துட்டு அடுத்து என்ன சொல்றது ஊராட்சி அமைப்புகள் இருந்துச்சு. 9 ஊராட்சி அமைப்பு. 9A நகராட்சி அமைப்புகள். 9B ஊராட்சி அமைப்புகளை பத்தி சொல்லும். அதாவது 10 என்னது SC/STக்கான வாழ்விடங்களை பத்தி சொல்லும். அப்ப 11 என்ன சொன்ன 5 6 கூட்டினா 5 மத்திய அரசு 6 மாநில அரசு, 5 6 கூட்டினா 11. இப்ப 11 மத்திய மாநில உறவுகளை பத்தி சொல்லும். சரிங்களா? அப்ப 12 என்ன சொல்றது நிதியை பத்தி சொல்லுது, நிதி சொத்து இதை பத்தி சொல்லுது. சரிங்களா? 12 என்ன சொல்லுது வணிகம் போக்குவரத்து இதை பத்தி சொல்லுது. அப்ப 13 வரை சொல்லியாச்சு. 14 என்ன சொல்லுது நம்ம டிபார்ட்மெண்ட் மத்திய மாநில தேர்வாணையத்தை பத்தி சொல்லுது, UPC SSC DRP அப்படிங்கிற போர்ட்ஸை பத்தி சொல்லுது 14 அப்படிங்க. 15 தீர்ப்பாயத்தை பத்தி சொல்லுது, தீர்ப்பாயங்கள் அப்படின்னா 15. அடுத்து 16 SC/STக்கான சட்ட வழிமுறைகளை பத்தி சொல்லுது. 16 ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ஜெய்பின் படத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 16. அடுத்து 17 மொத்தம் எத்தனை 7 உலகம் 7 கண்டங்கள் இருக்கு. அப்ப 7 கண்டத்துக்கு என்ன பண்றாங்க ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அப்போ 17 அப்படின்னாட்டா என்னது ஒரு மொழிகள் அப்படிங்கணும். சரி? 17 ஆட்சி மொழிகள். இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜ் இருக்கு அப்படிங்கிற பத்தி 17 7 கண்டங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. 17 7 கண்டங்கள் அப்படின்னு ஞாபகம். சரியா? 17 7 கண்டங்கள். சரியா? அடுத்து 18 108. சரி? 108னா அவசரம், அப்ப 18 அவசர பிரகடனம். அடுத்து 19 பல்வகை அப்படின்னு வச்சுக்கணும். 20 சட்ட திருத்தத்தை பத்தி சொல்லுது. அரசியலமைப்புல மொத்தம்
சட்ட திருத்தம் பண்ண போறீங்க அப்படின்னா ஆர்டிகல் 368 பயன்படுத்தி பகுதி நம்பர் 20ஐயும் பயன்படுத்த ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் பண்ணணும். சரிங்களா? அப்போ பகுதி நம்பர் 20 சட்ட திருத்தம். 21 தற்காலிகம். அப்போ இந்தியாவில் உள்ள எதுவுமே நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமானது அப்படின்னு சொல்றான். அப்புறம் 22 தலைப்புகள் அப்படிமா. சரியா? மொத்தம் 22 தான் வந்திருக்கும். ஆனா உள்ள எல்லாமே செக்மெண்ட் உள்ள சேர்த்து வச்சிருக்கோம். இப்போ மொத்தம் இந்தியாவில் உள்ள தற்போது எத்தனை பகுதிகள் உள்ளது அப்படின்னு கேட்டானா மொத்தம் 25 பகுதிகள் உள்ளது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சரி, ஓகே. இதை கண்டிப்பா அடுத்த கிளாஸ் நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. சரியா? நன்றி, ரொம்ப நன்றி.